Dear students, welcome back to Nurses Profile channel. இன்னைக்கு நம்மளோட அட்மிஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் குறித்த ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 5ஆம் தேதி பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு துவக்கம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12th ரிசல்ட்டே நமக்கு எப்போ தான் ரிலீஸ் ஆகுதுன்னா மே 6th தான் ரிலீஸ் ஆகுது. பட் மே 5ஆம் தேதியே விண்ணப்பங்கள் வந்து துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங்கோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு மே 5ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நமக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 to 12 days வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. இங்கேதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவ்வளவு ஏர்லியராக இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பிஇ பிடெக் அதாவது இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 2வது வாரத்தில் தரவரிசை பட்டியல்னால் என்ன, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாரையுமே வந்து வரிசைப்படுத்தி இதை தான் தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, 2வது தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, 3வது தான் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இன்ஜினியரிங்க்கு எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, 2வது வாரத்தில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது, ஆகஸ்ட்டில் உங்களுக்கு கலந்தாய்வு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட பேராமெடிக்கலுக்கு எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அட்மிஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளோட அட்மிஷன் பொறுத்தவரையில் நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய டைமில் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப ஏர்லியராகவே நமக்கான அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு லாஸ்ட் இயர் வந்து ஜூலை மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தடவை நமக்கு ஜூன் எண்ட்லேயே இல்லைனா ஜூன் மந்தே நமக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஸ்கூல் லைஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் லைஃப் போகிறதுக்கான இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.